ஓகே. டிசம்பர் 19 13ஆம் நியூஸ் சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த நியூஸ் புரியணும்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வியாதி ஒன்று இருக்கும். அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டயாபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா டயாபெட்டிக் ரெட்டினோபதினா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டயாபெட்டிக் பேஷண்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இந்த கண் பார்வை வந்து அதிகம் வந்து பாதிக்கப்படும். ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது கண் பார்வை தான். எதனால பாதிக்கப்படுதுன்னா வந்து அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது டேமேஜ் ஆகி வந்து கண்ணை வந்து பாதிக்கும். அந்த நோய் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து டயாபெட்டிக் ரெட்டினாபதின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்றாங்க வந்து அந்த டயாபெட்டிக் ரெட்டினாபதி வந்து நீ வந்து ஃபர்ஸ்டே வந்து கண்டுபிடிச்சி வந்து கியூர் பண்ணினா வந்து உன்னால வந்து ஈஸியா வந்து கியூர் பண்ண முடியும். ஆனா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க கண் பார்வையை வந்து பாதிச்சிரும், ஃபுல்லா வந்து பிளைண்ட்னஸ் வந்து ஆக்கிடுது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் யார் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்கான். யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கான்னா 3 பேர் கூட. ஒருத்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்டர் ஃபார் ஒம்தால்பிக் சயின்ஸ் அப்படின்னு ஒருத்தவனும், அதே மாதிரி வந்து எய்ம்ஸ் கூடயும், அதே மாதிரி வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட இ ஹெல்த் ஏஐ யூனிட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 3 பேர் கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றாங்க. அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைக் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள கூப்பிட்டு வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேமரா மாதிரி இருக்கும், ஹேண்ட்மேட் கேமரான்னு சொல்லுவாங்க. அந்த கேமரா மாதிரி இருக்கும். அந்த கேமரா வழியா வந்து அவங்களோட ஐயை வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு ஸ்கேன் மாதிரி பண்ணிட்டு டைரக்டா ஒரு இமேஜ் வந்து கேமரா வழியா வந்து இந்த இமேஜ் எடுப்பாங்களா, அந்த இமேஜை இந்த இதோட பேர் தான் முக்கியம். இந்த ஏஐ ஒரு ஏஐ இருக்கும். என்ன ஏஐன்னு கேட்டீங்கன்னா மது நேத்ரா. மதுனா டயபெட்டிஸ்னு அர்த்தம், நேத்ரானா கண்ணுன்னு அர்த்தம். மது நேத்ரா ஏஐ அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அந்த டூலுக்கு வந்து டைரக்டா வந்து அந்த போட்டோவை வந்து அனுப்பிடுவாங்க. அந்த ஏஐ ஆட்டோமேட்டிக்கா அவங்க கண்ணில் வந்து என்னென்ன வியாதி இருக்கு, வியாதின்னு மீன்ஸ் என்ன சொல்றேன், என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, குறைபாடு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து டைரக்டா அந்த ஏஐ வந்து பார்த்து சொல்லிடும். இந்த பார்ப்பா இவருக்கு கிட்ட பார்வை மாதிரி இருக்கு, இவருக்கு தூர பார்வை மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து அந்த ஏஐ பார்த்து அதுக்கான சொல்யூஷனும் அந்த ஏஐ வந்து கொடுத்துரும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அந்த ஏஐயோட பேர் என்ன கேட்டீங்கன்னா மது நேத்ரா ஏஐ அப்படின்றதா. மது நேத்ரா ஏஐ அப்படின்றதா இந்த ஏஐயோட பேர். இந்த ஏஐ வந்து யார் வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஆர்பிசின்னு சொன்னேன் பாத்தீங்களா, ராஜேந்திர பிரசாத் சென்டர்னு சொன்னேன்னா, அவன் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? இந்த ரெட்டினாபதி இருக்கும் பாத்தீங்களா, டயபெட்டிக் ரெட்டினாபதியை ஏர்லியாவே ஸ்கிரீனிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க, இந்திய ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் சர்வீஸ் அவன் தான் வந்து இந்த விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வேற என்ன இதில் சொல்லியிருப்பான வந்து, இப்போதைக்கு நான் வந்து நாங்கள் வந்து 7 ஊர்ல வந்து பைலட்டை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது புனே, மும்பை, பெங்களூர், தர்மசிலா, கயா, ஜோர்கட் அண்ட் கொச்சி, ஒரு 7 ஊர்ல நான் வந்து நாங்கள் இப்போதைக்கு வந்து பைலட் ப்ராஜெக்டா வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னா வந்து இதுக்கு நம்ம நல்லா தெரிஞ்சது, இந்த எஸ்பிஐயோட நல்லா தெரியும். எஸ்பிஐயோட சேர்மன் வந்து சிஎஸ் ஷெட்டி அப்படின்றது தெரியும். அவரை தாண்டி ஒரு 4 எம்டிஸ் வந்து இருப்பாங்க. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ராணா அசுதோஷ் குமார், அஸ்வினி குமார், அதுக்கப்புறம் வந்து ரவி ரஞ்சன், அதுக்கப்புறம் வந்து ராம் மோகன் ராவ் சரியா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ரவிரஞ்சன் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த அஸ்வினி குமார் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட டென்யூரும் வந்து இப்போ வந்து முடியுது. எப்போ முடியுதுன்னா வந்து ஜனவரி 2026 வந்து முடியுது. ஆனால் வந்து இவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ முடிவு பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க, டிசம்பர் 31 2027 முடிவு இவர் தான் இருக்க போறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? எஸ்பிஐயோட எம்டி ஒருத்தவர், அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி குமார் திவாரி அப்படின்றது அவரோட பேரு. அவரை வந்து இப்போ வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் நியூஸ். ஓகே தானே? ஓகே, அடுத்த விஷயம் வந்து ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, கேந்திரிய கிராக் மந்திரி தக்ஷதா படாக், அதாவது யூனியன் ஹோம் மினிஸ்டர் எஃபிஷியன்சி மெடல்னு சொல்லுவாங்க. யார் சொல்ல வந்தீங்களா? சங்கவிமா. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, யூனியன் ஹோம் மினிஸ்டர் எஃபிஷியன்சி மெடல்னு சொல்லுவாங்க. இந்த அவார்டு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவார்டு வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. லைக் எப்படி சொல்றது, ஒரு லாங் டேர்மா வந்து அவங்க சர்வீஸ்ல இருந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட ப்ரொஃபஷனல் சர்வீஸ்ல வந்து லாங் டேர்மா இருந்திருப்பாங்க, அதுல வந்து நல்லா பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து தருவாங்க. அவார்டோட பேர் பாத்துக்கோங்க. ஓகே, சூப்பர். ஓகேவா? என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஒரு அவார்டு தருவாங்களா, அந்த அவார்டோட பேர் பாத்துக்கோங்க, கேந்திரிய கிராக் மந்திரி தக்ஷத்
தக்ஷதா படாக் அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. இந்த அவார்டு வந்து இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க, தினேஷ் கட்டாக் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யாரா இந்த தினேஷ் கட்டாக்னு கேட்டீங்கன்னா, சிஆர்பிஎஃப்ஓட 196 பேட்டலியன்ல ஒருத்தவர் தான் வந்து இந்த தினேஷ் கட்டாக் அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. லாங் டேர்மா சர்வீஸ் பண்ணாதான் தருவாங்கன்னு சொன்னேன்னா, எவ்வளவு நாள் வந்து இவர் சர்வீஸ் பண்ணியிருப்பான்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 2008ல இருந்து 13 முடியும், அதே மாதிரி வந்து 17ல இருந்து 21 முடியும் வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காரு. முக்கியமா வந்து இந்த COVID-19 டியூட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்றது, அமர்நாத் யாத்ரா செக்யூரிட்டி அண்ட் லா, இதுல எல்லாம் வந்து இவர் சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. கரண்டா வந்து எங்க சர்வீஸ் பண்றாருன்னா, பிஜப்பூர்ல வந்து இந்த நெட்சல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, நக்சல் வந்து அதிகமா வந்து அட்டாக் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அங்க வந்து கரண்டா வந்து சர்வீஸ் பண்றாரு. என்னவா இருக்காருன்னா வந்து கேஜிஎஸ் கேஜிஹெச் ஸ்பெஷல் ஆபரேஷனை வந்து லீட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சு தானே? ராஜீவ் ரஞ்சன் வைஸ் பிரசிடென்ட். ஓகே, நான் அடுத்த நியூஸ் போறேன். சரி, இது வந்து மாசம் மாசம் நம்ம படிக்கிறது தான். நான் இருந்தாலும் ஒரு வாட்டி திருப்பி சொல்றேன். என்னடா மாசம் மாசம் சொல்ற, திருப்பி எதுக்கா சொல்றேன்னு கேட்காதீங்க, ஞாபகம் வரும். அதாவது பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க வந்து 2017 ஏப்ரல் மாசம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. யார் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஊர்ல வந்து இப்ப வந்து எத்தனை பேருக்கு வந்து வேலை இருக்கு, எத்தனை பேர் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து வேலை தேவை அவசியம், இந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில சொல்றதுதான் வந்து பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து இதை வந்து எப்படி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா வந்து குவார்டரா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த சர்வே. சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த ரூரல் சம்பந்தப்பட்ட சர்வே இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆனுவலா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்னன்னா வந்து ஃபினான்சியல் இருக்கு பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சர்வே வந்து விடுவாங்க. ஆனா வந்து இந்த 2025 ஏப்ரல் மாசத்துல சில பல மாற்றங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து முன்னாடி வந்து குவார்டரா யாருக்குமே கேட்கலையா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேவா. இந்த சர்வே வந்து என்ன சொன்னேன், ஏப்ரல் மாசத்துல இருந்து விடுறாங்கன்னு சொன்னேன். ஆனா வந்து இந்த ஏப்ரல் 2025 வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சில பல மாற்றங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. முன்னாடி வந்து ஒரு குவார்டரா இந்த சர்வே வந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து நம்ம வந்து இனிமே வந்து மாசம் மாசம் இந்த சர்வே வந்து விட போறோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த ரூரல் சம்பந்தப்பட்ட டேட்டா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். அதாவது ரூரல்ல வந்து எத்தனை வேலை வாய்ப்பு இருக்கு, எத்தனை பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இருக்கு, அதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் விடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு குவார்டருக்கும் வந்து நாங்க ரூரல் சம்பந்தப்பட்ட டேட்டா வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முன்னாடி வந்து எந்த இயரை பேஸ் பண்ணி டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, பினான்சியல் இயரை பேஸ் பண்ணி தான் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அது காலண்டர் இயரா வந்து மாத்திருப்பாங்க. இது இந்த 3 மாற்றங்களும் எப்போ பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஏப்ரல் 2025 பண்ணிருப்பாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. நான் மாசம் மாசம் இந்த சர்வே வந்து விடுவாங்கன்னு சொன்னேன்னா, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த மாசத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க, நவம்பர் மாசத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா
மொத்தம் வந்து 3 விடுவாங்க. அதாவது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஒன்னு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஒன்னு, அதுக்கு வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேட் அப்படின்னு ஒரு 3 விஷயம் வந்து விடுவாங்க. அது என்னடா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 19. அதாவது என்னடா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னு கேட்டீங்கன்னா உங்க ஊர்ல வந்து மொத்தம் 100 பேர் இருக்காங்க. நல்லா நான் வச்சுக்கோங்க, மொத்தம் 100 பேர் இருக்காங்க சரியா. அதுல வந்து ஒரு 50 பேர்ட்ட வந்து ஆல்ரெடி வந்து வேலை இருக்கு, ஒரு 5 பேர் வந்து வேலை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து வேலை தேவைப்படுது? 50 பேர்ட்ட ஆல்ரெடி இருக்கு வேலை, 5 பேருக்கு வந்து தேவைப்படுது. மொத்தமா வந்து 55 பேருக்கு வந்து வேலை தேவைப்படுது. இப்போ வந்து இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 55ன்னு சொல்ல தெரியணும். அதே இது ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ அது வந்து எப்படி வந்து கணக்கு பண்ணுவாங்கன்னா இப்போதைக்கு எத்தனை பேர்ட்ட வேலை இருக்கு புரிஞ்சுச்சா. கரண்டா வந்து எத்தனை பேர்ட்ட வந்து வேலை இருக்கு, 100 பேர்ல 50 பேர்ட்ட வந்து வேலை இருக்கு. இப்போ வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 50%. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், மொத்தம் எத்தனை பேருக்கு வந்து வேலை தேவை, அதுல எத்தனை பேருக்கு வந்து வேலை இல்ல. எத்தனை பேருக்கு வந்து வேலை தேவை? 55 பேருக்கு வந்து வேலை தேவையா? 50 பேர்ட்ட வேலை இருக்கு, 5 பேர் வந்து வேலை தேடுறாங்க. மொத்தம் வந்து எத்தனை பேருக்கு வந்து வேலை தேவை? 55 பேர் வந்து வேலை தேவை. எத்தனை பேர்ட்ட வேலை இல்ல? 5 பேர்ட்ட வேலை இல்லையா? இப்போ வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேட் வந்து எப்படி பார்ப்போம்னா 5/55 பார்ப்பாங்க சரியா. மொத்தம் 55 பேர்ல 5 பேருக்கு வந்து வேலை தேவை அப்படின்றது பார்ப்பாங்க. இந்த டேட்டா வந்து மாசம் மாசம் வந்து விடுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த டேட்டா வந்து இப்போ வந்து விட்டுருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து 2025ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து 4.7% இருக்கு. இது 5.2ல இருந்து 4.7க்கு வந்து வந்துருச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ இது வந்து எவ்வளவு இருக்குன்னா வந்து 53.2% இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளவு இருக்குன்னா வந்து 55.8% இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே, அடுத்து போலாம் தானே. நான் நபார்ட் நியூஸ் சொன்னேன்னா நேற்று சொல்லல தானே. அந்த நியூஸ் எடுத்துக்கோங்க, 7வது நியூஸ் நினைக்கிறேன். இது சிம்பிளான விஷயம் தான் சரியா. நபார்டு என்ன பண்ணிருப்பானா வந்து ஒரு 3 விஷயத்த வந்து பண்ணிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து 2 ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஃபண்டுனா என்ன நல்லா தெரியும். இப்போ வந்து ஒரு 2 ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு எதுக்காக நான் வந்து இந்த எப்படி சொல்றது இந்த அக்ரிகல்ச்சர் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், இன்னொன்னு வந்து இந்த கிளைமேட் டெக்னாலஜி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டோட பேர் பார்த்துக்காங்க நபார்ட் கிரீன் இம்பாக்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது எத்தனை கோடிக்கு வந்து லான்ச் பண்ணியிருப்பானா வந்து 1000 கோடிக்கு வந்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து நபார்ட் கார்பன் ஃபண்ட் வந்து எவ்வளவுக்கு வந்து விட்டுருக்காங்கன்னா 300 கோடிக்கு வந்து விட்டுருக்காங்க அப்படின்றது நான் வச்சுக்காங்க. இதுக்கு யாருக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து நபார்டுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா இன்டெலிகேப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து நபார்டு வந்து சில பேர் கூட வந்து இது போட்டிருப்பான் கோ இன்வெஸ்ட்மெண்ட். என்னப்பா நான் மட்டும் தனியா ஹெல்ப் பண்ணா வந்து கொஞ்சம் பேருக்கு தான் வந்து பண்ண முடியும். நான் என்ன பண்றேன், நான் ஒரு 50 கோடி போட்டேன்னா கோ இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம எவ்வளவு போடுறோமோ அதுவே இது அவன் இப்போ வந்து நான் 50 ரூபா கான்ட்ரிபியூட் பண்றேன்னா நீயும் 50 ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணேன்னா அது கோ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ஓகேவா. இப்போ என்ன சொல்றான்னா நபார்டு ஒரு 2 பேர்ட்ட போய் பேசியிருப்பாங்க. இந்த வேர்ல்டு பேங்க் டீம் இந்த கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும் சரியா. அது என்ன சொல்லியிருப்பானா இந்த பார்ப்பா நான் மட்டும் தனியா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணேன்னா கொஞ்சம் பேருக்கு தான் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு 50 கோடி கான்ட்ரிபியூட் பண்ணேன்னா வேர்ல்டு பேங்க் நீ ஒரு 50 கோடி கான்ட்ரிபியூட் பண்ணு, கேட்ஸ் ஃபவுண்டேஷன் நீ ஒரு 50 கோடி கான்ட்ரிபியூட் பண்ணு. எப்படி பண்ணா நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், நிறைய ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து கோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. யார் யார் கூட போட்டிருக்காங்கன்றது முக்கியம். வேர்ல்டு பேங்க் கூடயும் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கூடயும் வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா. அதுக்கடுத்து வந்து 3வது விஷயம் என்னன்னா வந்து அக்ரிஷுவர் ஃபண்ட் சரியா. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், நான் இருக்கா எப்போ பார்த்திருப்போம்னா எப்பயோ பார்த்திருப்போம். அக்ரிஷுவர் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட். ஆக்சுவலா வந்து இந்த அக்ரிஷுவர் ஃபண்டுக்காக வந்து ஒரு 3 பேர் வந்து அதாவது நான் இருக்கா இல்லை நான் சொல்லணுமா, இந்த ரூரல் ஸ்டார்ட் அப் அக்ரிடெக் இனோவேஷனு இவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நபார்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் வந்து சேர்ந்து ஒரு ஃபண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் வந்து அக்ரிஷுவர் ஃபண்ட் ஓகேவா. நான் இருக்கா என்ன சொல்லியிருப்பான், நான் வந்து ஒரு 3 பேர் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நான் ஒரு 250 கோடி கொடுக்குறேன், நபார்டு நான் ஒரு 250 கோடி கொடுக்குறேன், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் நான் ஒரு 250 கோடி கொடுக்குறேன், மொத்தம் 750 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபண்ட் நான் இருக்கா பதில் சொல்லுங்க. ஓகே நான் வந்து இப்போ வந்து அந்த அக்ரிஷுவர் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள வந்து 200 கோடி வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. அதுல வந்து நாங்க வந்து 130 கோடி வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் வழியா வந்து ஹெல்ப் பண்றோம், மிச்சம் 70 கோடி வந்து டைரக்டா வந்து அவங்களுக்கே வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. இப்போதைக்கு வந்து இந்த நபார்டு வந்து எத்தனை ஸ்டார்ட் அப் வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னா 300 ஸ்டார்ட் அப் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க ஓகேவா. இந்தியாவில வந்து அந்த அக்ரி ஸ்டார்ட் அப் இருக்கும் பாத்தீங்களா, எத்தனை அக்ரி ஸ்டார்ட் அப் வந்து இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து 2800 அக்ரி ஸ்டார்ட் அப் வந்து
இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் கீழே வந்து எத்தனை அக்ரி ஸ்டார்ட் அப் வந்து இருக்குன்னா 2800 இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே? நான் சொன்னதுலாம் புரிஞ்சிச்சு தானே? ஓகே, அப்புறம் கீழே வந்துருங்களேன் கடைசி நியூஸ். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா டிசம்பர் 18 வந்து எந்த டேவை வந்து அக்செப்ட் பண்றாங்கன்னா 25th யூஎன் இன்டர்நேஷனல் மைக்ரேட் டேவை வந்து அக்செப்ட் பண்றாங்க. எந்த தீம் கீழே வந்து பண்றாங்கன்னா மைக்ரேட் ஸ்டோரி அப்படின்ற ஒரு தீம் கீழே வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரஃபுல்லா கோவிந்த பரூக் அப்படின்னு ஒருத்தவர் வந்து இறந்திருப்பார். சரியா? அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பரம்பீர் அந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து டெல்லியில வச்சு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல், அந்த ஃபெஸ்டிவலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சரைச்சுங் சரைச்சுங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். இது எங்க வச்சு இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்கன்னா அசாம்ல மஜூலி ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கும், அங்க வச்சுதான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி வந்து ஏசியாவிலே ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டட் பேர்ட் சான்ச்சுரி வந்து எங்க இருக்குன்னா வந்து இந்த சரைச்சுங் ராயல் பேர்ட் சான்ச்சுரி அப்படின்னு ஒரு சான்ச்சுரி இருக்கு. அதுதான் ஏசியாலே ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்டட் பேர்ட் சான்ச்சுரி அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே தானே?